வேர்ல்டு உடைய ஜிடிபியில் 25% ஜிடிபி, இந்தியாவும் சைனாவும் மட்டுமே உலக ஜிடிபியில் 50% எப்போதுமே இருந்தது. எளிமையான குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் தாய் வேலை செய்கிறா, அப்பா வேலை செய்கிறா, கூட பிறந்தவங்க வேலை செய்கிறாங்க. கக்கூஸ் கழுவுற வேலைக்கு போகணுமா அப்படின்னா அனுப்ப மாட்டேன்றாங்க. வேண்டாண்ணா, எதுக்குடா? அந்த காலத்தில் கஷ்டப்பட்டாங்க, எதுக்கு போகணும்? சென்னையில் வாழணுன்னா ஏழைனாக்க 50,000 ரூபா சம்பளம், கூட்டாக கிடைச்சாலும் சரி, தனிநபர் கிடைச்சாலும் சரி, 50,000 ரூபா சம்பளம் கிடைக்கிறவன் ஏழை தான். இல்லை சார், இதில் காமிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை, இதில் காமிக்கிற ஒரு வேகத்தை ஏன் போதை ஒழிப்பில் அரசாங்கம் காமிக்க மாட்டேங்குது? பகுத்தறிவு, எக்ஸ்போஷர் எல்லாமே, படிப்பறிவு எல்லாம் கம்மியாக இருக்கிற ஆளுக்கு நீங்கள் விஷத்தை விதைச்சிட்டிங்கன்னா அவனுக்கு அதுதான். சாமானியர்களுக்கு வணக்கம். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், தமிழில் கரெக்டாக புலம்பெயர் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த ஊரில் வேலை இல்லாமல் நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊரில் வேலை செய்கிறாங்க. குறிப்பாக வந்து இதெல்லாம் டி லெவல் ஜாப்ஸுன்றாங்க. இந்த க்ளீனிங்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வெயிட்டருக்கு மூவ் ஆனாங்க, சி லெவல் ஜாப்ஸ்க்கு மூவ் ஆனாங்க. இப்போ டிஎன்சியில் வந்து ஒரு 80% ஆக்குபன்சி அவங்கள்ட்ட தான் இருக்குது. பட் இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போரே நடக்குதா அப்படின்னு தெரில. ஹிந்திக்காரன், பானிபூரி வாயன், இந்த மாதிரி பல அவச்சொற்களை அவர்கள் வந்து தினம் தினம் சந்திக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 2 days முன்னாடி எங்கள் வீட்டில் சின்ன பெயிண்டிங் ஒர்க்கு, ஒரு பீகார்லேயும் ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டில் பெயிண்ட், எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டு ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு பீகார்லேயும் வந்து எங்கள் வீட்டில் பெயிண்ட் அடிச்சு நான் பார்த்ததே கிடையாது. அன்றைக்கி தான், இப்போ முந்தானத்து தான் நான் அந்த 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன். ஸோ எங்கே செல்கிறது தமிழகம்? குறிப்பாக திருத்தணியில் போதையில் உள்ள இளைஞர்கள் அவர்களை வந்து சரமாரியாக தாக்கி, அந்த அந்த இன்சிடெண்ட் பற்றி நம்ம பேசவே வேண்டாம். வந்தாரை வாழ வைத்த தமிழகம் வந்து இன்று போதையை போட்டு வரவர்களை அடித்து கொண்டிருக்கிற தமிழகமாக மாறிடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுவதற்கு இன்று நம்மளுடன் இணைந்திருக்கிறார் கணேஷ் ராம் சார். சார் வணக்கம். வணக்கம் நாகராஜ். சார், நீங்கள் வந்து ஒரு 25 இயர்ஸாக அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. இல்லை, மோர் தென் தட், பட் 25 இயர்ஸாக சங்கத்தை வழி நடத்திட்டு இருக்கீங்க. 84லேருந்து நான் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன். 81லேருந்து. ஸோ யூ ஹவ் சீன் எவ்ரி லெவல் ஆஃப் லேபர்ஸ். எஸ், ஆஃப்கோர்ஸ். நான் அதனால தான் உங்களை இன்றைக்கி கெஸ்ட்டாக நான் கூப்பிட்ருக்கேன். உண்மையிலே தமிழர்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை இவங்க எடுக்கிறாங்களா? அந்த மாதிரியான வந்து நல்ல செல்வாக்காக ஊடுருவி பரப்பப்பட்டு இருக்குது. அரசியல் காரணங்களுக்கோசரம் செஞ்சுருக்காங்க. மிகப்பெரிய வேதனை, தவறு. இது நாட்டுக்கு நல்லது அற்ற ஒரு செயல்பாடு. அந்த விதைக்கிறது வந்து அந்த 1947, 62 இந்த லையமே இது தொடங்கிடுச்சு. இந்த பானிபூரி ஹிந்திக்காரன் இல்லை, அதெல்லாம் இப்போ வந்தது. என்றைக்கு பானிபூரி ப்ராப்ளம் ஆச்சோ அன்றைக்கி அதை சேர்த்துக்கிட்டாங்க. என்றைக்கு பான்பராக்கு வந்ததோ அதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்ந்துச்சு. ஆனால் வடக்கு வளர்கிறது, தெற்கு தேய்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த தெற்கெல்லாம் வந்து மிகப்பெரிய வலிமையான ஆல்ரெடி டெவலப்டு பொசிஷன், செல்வாக்கான பாரம்பரியம் உள்ள தெற்கு. அதனால தான் இங்கே இருக்கிற வந்து கட்டுமான கோவில்களுடைய சிற்பங்களாகட்டும், கோபுரங்கள் ஆகட்டும் வந்து இந்த அளவு நீங்கள் நார்த் இந்தியாவில் கூட பார்க்க முடியாது. நார்த் இந்தியாவில் இருக்கும், ஆனால் இந்த அழகு அங்கே கிடையாது, தென்னிந்தியாவில் இருக்கிற. அதனால் தென்னிந்தியா அப்படிங்கிறது த்ரூ அவுட் ஹிஸ்ட்ரி குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 15,000 வருடம் எடுத்துக்கணும். குறைஞ்சபட்சம் சொல்கிறோம், 10,000 வருடம்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே தான். அந்த 10,000 உங்களுக்கு வந்து சிலப்பதிகாரம் என்ற ஒரு அருமையான நூல் வந்து தமிழ் இலக்கணத்துக்கு ரொம்ப பேர் போன்றதுன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த அளவு ஒரு இலக்கணம் உண்டாயிருக்கணும்னா அந்த சமுதாயம் 10,000 வருடத்துக்கு முன்பாவது தோன்றியிருக்கணும். அப்போ தான் இந்த அளவு இலக்கணத்தோட கொண்டு
வர முடியும்னு சொல்லி புகழறாங்க உங்களுக்கு. ஸோ மிகப்பெரிய பாரம்பரியம் தெற்குல வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு. இதுக்கோசரம் நார்த்து தெரியலன்னா நான் சொல்ல மாட்டேன். நல்லா இந்தியாவை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு உடைய ஜிடிபியில் 25% ஜிடிபி, இந்தியாவும் சைனாவும் மட்டுமே உலக ஜிடிபியில் 50% எப்போதுமே இருந்தது. ஒன்று இந்தியா ஃபஸ்ட்டாக இருக்கும், இல்லை சைனா ஃபஸ்ட்டாக இருக்கும். QCன்னு அமெரிக்காவில் QC இந்த ரெண்டு தான். அமெரிக்க நாகரிகங்கள்லாம் தோன்றவே இல்லை உங்களுக்கு. சார், கம்மிங் பேக் டு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், ஏன் இந்த திராவிட ஈகோ சிஸ்டம்க்கு, குறிப்பாக திராவிட கட்சிகளுக்குன்னே சொல்லலாம், நான் வந்து இது அதிமுக விலைக்கெல்லாம் வைக்க மாட்டேன், பட் அதிமுக இருந்தால் அது பேச மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே இருக்கும். திமுக உள்ளுக்குள்ளே இருக்குமான்னு கூட தெரியல. ரொம்ப எப்போதுமே அதை பற்றி எப்போவுமே பேசுறது வந்து டிஎம்கே தான் பேசுகிறாங்க. ரொம்ப வருத்தத்துக்குரிய. ஏன் திமுக கீழ் ஜாதி ஒரு இவ்வளோ வெறுப்பு வருது? ஏன்னெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து அரசியல் நோக்கத்தோடு செய்யப்படுது. அதோடைய மக்கள்கிட்ட இருக்கிற அறியாமை யார் சரியா அப்படியே தூண்டி விட்டால் கூட யார் செய்வாங்க? நீங்கள் செய்வீங்களா, நான் செய்வேனா? அந்த உணர்ச்சி வயப்படக்கூடிய ஆட்கள் தான் அதை புரிதல் தன்மை. அவனுக்கு வந்து லைஃப்பில் வெற்றி அடையாத குடும்பத்துலேருந்து வந்திருப்பான், கஷ்டப்படுற குடும்பத்துலேயே இருந்து இருப்பான், கஷ்டத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கெல்லாம் வந்து உடனடியாக அது இந்த இந்த தவறான கான்செப்ட் அவனுக்கு ஏறுது உள்ளுக்குள்ளே. ஓஹோ, அதனால தான் நமக்கு வேலை கிடைக்கலையோ? கிடையாது. நீங்கள் வணிகனை போய் கேட்டு பாருங்கள், ஹோட்டல் நடத்துகிறவங்களெல்லாம் கேட்டு பாருங்கள். இன்றைக்கி இவங்க இந்த மாதிரி பேசி ஒருவேளை இந்த இவங்க சொல்கிற அந்த பீகார் இல்லை நார்த் இந்தியா பீப்புள், இன்னொன்று எல்லாத்துக்கும் நார்த் இந்தியான்னு சொல்லிவிடுவாங்க. தமிழ்நாட்டை தாண்டி இருந்தாக்க நார்த் இந்தியா அப்படிங்கிறதுல தான் நம்ம ஆளுங்க. ஒரிசாலேருந்து வந்திருப்பான். இப்போ கூட அந்த சமீபத்தில் அடிப்பட்ட பையன் ஒரிசாவை சேர்ந்தாங்க. ஒரிசா கவர்மெண்ட் வந்து அதனால் எல்லாம் வந்து ஒரு வார்த்தையாக பயன்படுத்துறது. அப்போது அவங்கள வச்சு தான் இன்றைக்கி வந்து வளர்ந்த தென்னாடு ஓடுகிறது. தென்னாடுன்னு நான் சொல்கிறச்சு தமிழகம் மட்டும் அல்ல, கர்நாடகா, கேரளா, எல்லா தென்னாடே வந்து இதற்கு காரணம். இந்த வளர்ச்சிக்கு நல்லா வளர்ந்துட்டோம். அதனால் இங்கே இது மாதிரியான வேலைகளை செய்கிறதுக்கு பெற்றோர் பசங்களுக்கு அவசியம் இல்லை. பெற்றோர்கள் அவர்களுடைய பசங்கள்லாம், இப்போ நாலாம் தொழிலில் இருந்தேன், நான் தொழில் ஆரம்பித்த போது ட்ரைசைக்கிள் ஓட்டுறதுக்கு ஆள் கிடைச்சாங்க. ட்ரைசைக்கிளில் வியாபாரம் நடக்கும். டி நகரில் தொடங்கி போரூர் வரைக்கும் ட்ரைசைக்கிளை ஓட்டிகிட்டு போயிட்டு வர அளவுக்கு அன்றைக்கி ஜனத்தொகை கம்மி, ரோடு வந்து சிங்கிள் ரோடாக இருந்தால் கூட செய்ய முடிஞ்சிச்சு. அன்றைக்கி பாசிபிள். அன்றைக்கி என்டையர் இதை பார்த்தா கூட 100 கடை தான் இருந்தது. இன்றைக்கி 1,00,000 கடை இருக்கும். அப்போது இந்த மாதிரி இன்றைக்கி ட்ரைசைக்கிள் பை தேடினீங்கன்னா கிடைக்காது. ஒரு தாய் ஒரு எளிமையான குடும்பம்னு எடுத்துக்கிட்டால், தாய் வேலை செய்கிறா, அப்பா வேலை செய்கிறா, கூட பிறந்தவங்க வேலை செய்கிறாங்க. கக்கூஸ் கழுவுற வேலைக்கு போகணுமா அப்படின்னா அனுப்ப மாட்டேன்றாங்க. வேண்டாண்ணா, எதுக்குடா? அந்த காலத்தில் கஷ்டப்பட்டாங்க, எதுக்கு போகணும்? தேவையில்லை அப்படின்னு இன்றைக்கி நம்மளுடைய வாழ்வாதாரம் நல்ல உயர்ந்திருக்கு. அதனால தான் பல வந்து சிறிய வேலைகளுக்கு இன்றைக்கி தமிழர்கள் வந்து முன் வருவதில்லை. தென்னாட்டு மக்களில் பலர் முன் வருவதில்லை. நீங்கள் குடிசை என்று சொல்லப்படும் இடத்துலலாம் போய் பாருங்கள். போயிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நான் போயிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். சின்ன குடிசை, ஒரு ஒரு இதுதான், ஹால் தான் இருக்கும், ஒரு கிச்சன் தான் இருக்கும், எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். ஆனால் அந்த குடிசைக்குள்ளே ஒரு கார்டேஜ் பீரோ இல்லாமல் இருக்காது. அந்த குடிசைக்குள்ளே சேட்டலைட் டிவி இல்லாமல் இருக்காது. அந்த குடிசைக்குள்ளே எல்இடி டிவி இல்லாமல் இருக்காது. அந்த குடிசைக்குள்ளே ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருக்காது. பெருசாக டபுள் டோர்லாம் இல்லை, நல்ல ஃப்ரிட்ஜ் இருக்குது. அந்த குடிசைக்குள்ளே வாஷிங் மிஷின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அவங்க வேணால் துணி வாஷ் பண்ணுறதுக்கு வேறு வீட்டில் போய் வேலை செய்வாங்களாம் இருக்கும். அங்கே கூட மிஷின்லேருந்து அவங்க போட்டு எடுத்து வளர்த்துறது, இந்த வேலையை செய்வாங்க. இவங்க வீட்டில் இருக்குது. அதனால இன்றைக்கி வந்து ஏழைன்னு சொல்கிறவங்க, சென்னையில் வாழணுன்னா ஏழைனாக்க 50,000 ரூபா சம்பளம் கூட்டாக கிடைச்சாலும் சரி, தனிநபர் கிடைச்சாலும் சரி, 50,000 ரூபா சம்பளம் கிடைக்கிறவன் ஏழை தான். அப்படி வளர்ந்துருக்கு. ஆகையால் இந்த நார்த் இந்தியா, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் இருக்கு பாருங்கள், அந்த பக்கத்துலலாம் மலைகள், வெதர் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கச்ச அவங்களுக்கு ஒரு தென்னிந்தியாவுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு போகிறதே துபாய்க்கு போயிட்டு வர மாதிரி. நம்ம ஆளுங்க முன்ன துபாயை நோக்கி போயின்னு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து 40-50 வருஷம் முன்னாடியெல்லாம் பாம்பேக்கு போனால் பெரிய விஷயம்.
என் பையன் பாம்பேயில் வேலை செய்கிறான் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாம்பேலேருந்து துபாய்க்கு போனாங்க. இந்த துபாய்க்கு போனாங்க, அப்புறம் அமெரிக்கா. அதே நிலமை தான் நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற பார்டர் ஸ்டேட்ஸ், நார்த் சைனாவை ஒட்டி இருக்கிற பார்டர் ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயும் மக்கள் தொகை இருக்குது. அந்த மக்கள் தொகைக்கு அவங்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு இல்லை, இருக்காது. ஏன்னா மலைகள் ரொம்ப அதிகம், கிளைமேட் பிரச்சனை இருக்குது. அதனால் அங்கே பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வர முடியாது, ஓரளவு தான் வர முடியும். டூரிசம் அதுக்கோசரம் த்ரூ த இயர் டூரிசமும் நடத்த முடியாது. காஷ்மீரில் டூரிசம் த்ரூ த இயர் நடத்த முடியுமா? ஸ்னோ இருக்கிறச்சு நடக்குது, ஆனால் அந்த ஸ்னோ விரும்புகிற கம்மியான கூட்டம் தான் அதுக்கு போகும். அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க ஊரில் 400 ரூபாய் சம்பளம் கிடைக்கிற இடத்துல இங்கே வந்து 800 ரூபாய் கிடைக்குது. ஆகையால் வரான். யார் அவன்? இந்தியன், வேறு யாரும் இல்லை, நம்ம சக இந்தியன் தான் அங்கேருந்து இங்கே வரான். ஒருத்தருடைய வேலையும் பறிப்போகல, போய் முழு போய். இந்த மாதிரி இர்ரெஸ்பான்சிபிளாக எந்த கட்சி எந்த தலைவன் அந்த மாதிரி பேச்சை பரப்பினாலும் தவறு தவறு தவறு. இல்லை சார், இதில் அடிஷ்னலாக ஒரு கேள்வி வருது. குழந்தைங்க மனசுலேயே அவன் ஹிந்திக்காரன், அவன் நம்ம வந்தேரி, சின்ன வயசுலேருந்தே அது வந்து ரொம்ப ரிஜிஸ்டர் ஆகி அன்றைக்கி அவங்க வந்து போதையில் இருக்காங்க. அந்த போதையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எவ்வளோ உள் மனசு ரிஜிஸ்டர் ஆகியிருந்தால் அதை பண்ணியிருப்பாங்க. அன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலாம் செய்யலை, அவனை கடுப்புலாம் அடிச்சிருக்காங்க. அவனுக்கு உள் மனசில் இருக்குது. அப்படி அந்த பையனுக்கு அன்றைக்கி கேட்ட நேரம் கரெக்டாக இவங்கக்கிட்ட சிக்கியிருக்கான். அதனால் இவங்களுடைய என்ன சொல்கிறது, அந்த நோக்கத்துக்கு அன்றைக்கி பலியாடு அந்த பையன். இல்லை சார், இதில் காமிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை, இதில் காமிக்கிற ஒரு வேகத்தை ஏன் போதை ஒழிப்பில் அரசாங்கம் காமிக்க மாட்டேங்குது? அரசாங்கம் காமிக்கிறதுக்கு எங்கே வழி இருக்குது? அதை வச்சு தானே அரசாங்கத்துக்கு பெரிய இன்கமே வருது. அந்த இன்கம் வேண்டாம் அப்படின்னா லட்சம் வழி இருக்குது. அந்த இன்கம் வேண்டான்னு சொல்லி சுத்தமாக மதுவிருதி அபாலிஷ் பண்ணுன்னு ஒருத்தரும் கேட்கல. பக்கத்து ஸ்டேட்லலாம் மதுக்கடைகளே இல்லையா? அங்கே கிடைக்கிற குவாலிட்டி லிக்கர், குவாலிட்டியிலே ப்ராப்ளம் இருக்குது. அங்கே கிடைக்கிற குவாலிட்டி லிக்கர் இங்கே இல்லை. அங்கெல்லாம் என்ன கடைகள்? பாண்டிச்சேரியில் எடுத்துக்கோங்க, 2 தெருவில் ஒரு 1000 கடை இருக்கும். 2 தெரு, அண்ணா சாலை, நேரு சாலை, இப்படி 1000 கடை இருக்கும். அங்கே என்ன மக்கள் டெய்லி குடிச்சு மயங்கிக்கிட்டா கிடக்காங்க? இவ்வளோ பிரச்சனை இருக்கா? பாண்டிச்சேரி முன்னேறவே இல்லையா? கிடையவே கிடையாது. இது அரசியல் காரணத்துக்கோசரம் உருவாக்கப்பட்டது. அதை கைவிடாமல் வந்து பேராசைகள் அதை உச்சத்துக்கு கொண்டு போய் வைக்குது. இதை வந்து அவங்களால அகற்ற முடியாது, உருவாக்கினவர்களால் அகற்ற. ஒருவேளை இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அதெல்லாம் வந்ததுனால இவங்களுக்கு அந்த ஹிந்தினாலே ஒரு அலர்ஜியாக இருக்கும். அதான் சொல்கிறேனே, இது அரசியல் நோக்கத்தோடு செய்யப்பட்டது. இதுக்கு காரணத்தை என்னத்தை சொல்கிறது? காரணம் அரசியல், பகுத்தறிவு, எக்ஸ்போஷர் எல்லாமே, படிப்பறிவு எல்லாம் கம்மியாக இருக்கிற ஆளுக்கு நீங்கள் விஷத்தை விதைச்சிட்டிங்கன்னா அவனுக்கு அதுதான். இப்போது லாஸ்ட்டு 2 வருஷத்தில் நடந்த சில இன்சிடென்ட்ஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணலாம். எவ்வளோ கொடுமையான இன்சிடென்ட்ஸுன்றதை நம்ம இதுக்காக நம்ம பார்க்கலாம். 28/12/2025 போன மாதம் உக்கடமில் வெஸ்ட் பெங்கால் ஹிந்து சூரஜ் ராகேஷ் 21 வயசு பையன், 22 வயசு பையன் இங்கே வேலை தேடி வந்திருக்காங்க. அப்போது முகமது பஜித் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் பேசி கொண்டு இருக்கும் நபர் வந்து ராஷா டிரைவ் பண்ணி இந்த சூரஜ் மேலே இடிக்க போயிட்டார். ஏன்பா இப்படி பண்ணுற, ஏன்பா இடிக்கிற அப்படின்னு கேட்டும்போது அந்த சூரஜை போட்டு மொத்துன்னு மொத்திருக்காங்க. கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜில் சமுதாய கிரிட்டிக்கல் கண்டிஷனில் அவனை இது பண்ணி ஒரு ஹோட்டலில் ஹி வாஸ் டூயிங் எ டெய்லி வேஜ். அந்த சூரஜும் அவனோட ஃப்ரெண்டும் ஒரு கேஸ் மாதிரி வருஷத்துக்கு ஒரு கேஸ் தெரிஞ்சு நடக்குது. தெரியாமல் எவ்வளோ கேஸ்லாம் டிவியில் அதிகமாக காட்டுறாங்களோ அதை பற்றி பேசுகிறோம். தெரியாத இருக்குது எவ்வளோ அப்படின்றது இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு சமுதாய ரேகிங் தான். காலேஜுக்கு போனால் ஃபஸ்ட் இயர் சேர்ந்தவனுக்கு காலேஜ் ரேகிங்கோட மோசமானது. காலேஜ் ரேகிங் சின்ன பசங்க, இதெல்லாம் மெச்சூர்டான வளர்ந்த முட்டாள்களாக இருக்காங்க சார். எப்படி வந்து மருமக வீட்டுக்கு வந்தால் மாமியார் கொடுமைப்படுத்துகிறான்னு சொல்கிறாங்க பாருங்கள். மாமியார் நடத்துகிற விதம் அதுவே ரேகிங் தான். உண்மையை சொல்லணுன்னா ரேகிங் தான். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து
குழந்தையிலேருந்து கற்றுக் கொடுங்க. பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைய கற்றுக் கொடுங்க. இன்றைக்கி நம்ம வெளிநாட்டில் போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து இதை செய்கிறான்ல 1, 2 இடத்துல வலிக்குதில்ல நமக்கு ட்ரம்ப் கொஞ்சம் டிசிஷன் எடுத்தாலே ஆவுன்னு அலறோம் இல்லையா? வலிக்குதில்ல நமக்கு. அது மாதிரி தான் நீ வந்து உலகம் முழுக்க உலகத்தில் தானே பிறந்திருக்க. உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாட்டிலையும் போய் வேலை அங்கே கிடைச்சா தானே நீ வேலை செய்ய முடியும். வேலை கிடைக்கலன்னா நீ போய் வேலை செய்ய முடியுமா? தமிழ்நாட்டில் இன்றைக்கி வேலை ஆட்கள் தேவை. இப்போ ஜப்பான் எடுத்துக்கோங்க, வேலைக்கே ஆள் கிடைக்கல. எல்லாருமே முன்னேறியவர்களாக இருக்காங்க, வேலைக்கே ஆள் கிடைக்கல. அங்கே என்ன பண்ணுறான்? ரோபோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். இப்போது அங்கே ரோபோ விற்கிறாங்க. என்னத்துக்கு ரோபோ விற்கிறாங்க? எல்லாத்துக்கும். அவங்க அம்மா வந்து சப்போஸ் பெட்ரிடனாக இருக்காங்கன்னா ரோபோவை வந்து அந்த மெஷின் லேர்னிங்கை பண்ணிவிட்டு அவங்க அம்மா வந்து வாட்டர் கொடுன்னு கேட்டால் அது வாட்டர் கொடுக்குது. இவங்க ஸ்பீச் அது புரிஞ்சுக்குது. அந்த அளவுக்கு அதை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. என்னை நிமித்தி விடு அப்படின்னா நிமித்தி விடுது பெட்டில். நான் வந்து உட்காந்து கமாண்டு சொன்னால் கடைப்பிடிக்குது. அந்த சாப்பாடு ஊட்டி விடுது. கிச்சனில் எடுத்துன்னு வருது. இந்த மாதிரி வந்து பல ரோபோஸ் இன்றைக்கி வந்துருச்சு. எந்த அளவு மக்கள் தொகை இருக்கோ அந்த அளவுக்கு மேலே ரோபோக்கள் உருவாயிடும். எப்படி வந்து டிவி வந்தபோது ஒரு டிவி பக்கத்து வீட்டில் இருந்தால் அந்த தெருவில் இருக்கிறவங்களாம் போய் டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த வீட்டில் டிவி இருந்தால் பெரிய விஷயம், அந்தஸ்து உயர்ந்துடும். உனக்கு கிரிக்கெட் விளையாடுற குரூப்பில் அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? நம்ம பார்த்துட்டோம், நான்லாம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி ஒவ்வொரு ரூம்லேயும் டிவி கிடக்கு. அந்த மாதிரி ரோபோங்கிறது வரப்போகுது. உலகம் முழுக்க மக்களில் பிறந்தவன் இந்த வருஷம் இந்த ஜென்மத்தில் இப்படி பிறந்திருக்கோம். அது மாதிரி மதங்களை வெறுக்கிறாங்க. நாளைக்கு அதே மதத்தில் போய் நீ பிறக்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, இதில் இன்னொன்று, இந்த போதையினால் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவும் ரொம்ப பெருசாக இருக்குது சார். இந்த 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 அரசாங்கத்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து நம்ம சுட்டி காட்ட சொல்கிறாங்க, சரியா இல்லை இல்லைன்ட்டு. போதை அப்படிங்கிறது கம்பல்சரியாக ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து அரக்கத்தனத்தை உண்டாக்கும். இன்னும் அதிகமாக குடித்தா செயல்பாட்டு இழந்து தலையில் அடித்து மூளையில் அடிச்சதுன்னா கால் இயங்காது. அதனால் ஃப்ளாட் ஆகிடுவான். அதுக்கெல்லாம் கம்மியாக குடிக்கிறச்ச ஒரு பெக்கு போட்டால் நத்திங், 2 பெக் போட்டால் நத்திங், ஈவன் குட்டுன்னுவாங்க. 3 பெக்கு போதுன்னுவாங்க. 4 இந்த 4, 5 என்ன ஆகும்னாக்க ஒரு அமானுஷ சக்தி உடம்புல கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இது வந்து லிக்கருக்கும் அந்த ஃபீலிங்கு கிடைக்கும். போதை மருந்துகள் இருக்குல்ல, கஞ்சாவாக இருக்கட்டும் இல்லை சிந்தட்டிக்கு, இதுக்கெல்லாம் அவனுக்கு 80வது மாடியிலேருந்து என்னால் குடிக்க முடியும்னு அவனுக்கு நம்பிக்கை வரும். இப்போ தீவிரவாதிகள் வந்து நான் ஸ்டாப்பாக 48 மணி நேரம் போரிடுறான். எப்படி போரிடுறான்? அவன் போதையில் இருக்கான். அந்த போதையில் இருக்கிறதுனால அவனுக்கு தூக்கமும் வராது, டயர்டும் ஆக மாட்டான். சார், ஒரு யூடியூபர் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார், நான் பார்த்தேன். அவர் பேர் சொல்ல விரும்பலை, கொஞ்சம் சின்ன யூடியூபர் தான், அதனால் அவரை போய் அதை லாக்கி பண்ணிடுவாங்களோன்ட்டு ஒரு பயம். வடக்கம் இல்லைன்னா தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும். இல்லை, அந்த கான்செப்டும் தப்பு. நான் இல்லைன்னா இந்த உலகமே இருக்காது அப்படின்னு சொல்கிற கான்செப்டாட்டும் இருக்குது. ஓவர் டிபெண்டன்சி ஆகிடுச்சு. டிபெண்டன்சி இல்லை. உனக்கு நீ தொழில் செய்யணுமா வேணாமா? உள்நாட்டு மக்கள் எல்லாம் முன்னேறினதுனால உள்நாட்டு மக்களை இந்த வேலைகளுக்கு கொண்டு வர முடியல. குக்கை பற்றாக்குறை வந்துடுச்சு. ஆமாம் சார், நம்ம கேட்ரிங் இதெல்லாம் வந்து சென்னையில் ஒண்டி எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வாங்கிய பிரியாணி கடை மட்டும் 45,000 கடை இருக்குது. எவ்வளோ? லைசன்ஸ் வாங்காமல் பல கடை இருக்கும். லைசன்ஸ் வாங்காமல் கூடுதலாக இருக்குது. எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வாங்கிய பிரியாணி கடை மட்டும் 45,000 கடை. 45,000 யோசிச்சு பாருங்க. அப்போது எவ்வளோ குக்கு தேவை? எவ்வளோ ஹோட்டல்ஸ் வந்திருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கிற குக்கு பார்த்தாது. வரவனுக்கு எதை வேணாலும் அவன் குக்குன்னு சொல்லிட்டேன்னா அவனுக்கு கற்றுக் கொடுத்தா அவன் பண்ணுறான். ஸ்டார் ஹோட்டலாட்டும் குவாலிஃபிகேஷன் கிடச்சப்பறம் தான் குக் ஆகணும்னு இங்கே அவசியம் இல்லை. ட்ரெயின்டு குக் போருமானது. அவனுக்கு ஒரு நாளைக்கு 1000 1500 கிடைக்கிது. இன்னொன்று, இதுக்கெல்லாம் வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ்டு ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, நமக்கு தான் தெரியாது. நார்த் இந்தியாவிலேருந்து அவங்க மூலமாக வந்தால் ஒழுங்கான பாதுகாப்பும் கிடைக்கிது. கரெக்டான இடங்களில் வேலைக்கு வைக்கிறாங்க, கரெக்டாக அவங்க பேசி வைக்கிறாங்க. வருஷத்தில் 2 மாதம் அவங்க ஊருக்கு போயாங்கன்னா அது போகிற வர செலவு ஏற்றுக்கும். அது ஃப்ளைட் தான் இருக்கும், ஃப்ளைட்டில் தான் போயிட்டு வராங்க.
ஃப்ளைட்டில் ட்ராவல் ஃப்ளைட்டில் தான் போயிட்டு வராங்க. ட்ரெயின்லேயும் போவாங்க, ஃப்ளைட்லேயும். ஐ திங்க் சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், ஃப்ளைட் காசு எங்கிட்ட கொடுத்துங்க நான் ட்ரெயினில் போயிடுவேன் சொல்கிறவங்களும் நான். அதான் சொன்னேன்ல, இவன் இங்கே சம்பாதிச்சுட்டு அவன் ஊருக்கு போனானா, அவன் வந்து பெரிய வஸ்தாதாட்டம் ஒரு 2 மாதம் வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு வருவான். அதனால இன்றைக்கி அந்த நிலைமை நமக்கெல்லாம். இதுக்கு முன்னாடி ஏன் பாம்பேக்கு போனோம்? பாம்பேயில் போனால் மதராசின்னு உதச்சாங்கன்னு சொல்லி ஒரு பீரியடு இருந்துச்சு, இது சிவசேனம். ஏன் அன்றைக்கி அவங்க ஊட்டி விட்ட தவறான இது என்னன்னாக்கா, அவனால் உனக்கு வேலை போயிடுச்சுன்னு. ஸோ இவங்க நடத்துகிற அரசியல்னால மற்றவங்க எல்லாரும் அரசியல்வாதிகள் இந்தியாவில் சட்டங்களே இல்லை. இந்த மாதிரியான தவறான பிரச்சாரங்களை செஞ்சால் அடுத்த முறை நீ எலெக்ஷன்லேயே நிற்க முடியாதுங்கிற ஒரு சூழல் அந்த கட்சிக்கும் அந்த கேண்டிடேட்டுக்கும் உருவானா, நீ ஒரு கார்ப்பரேஷன் எலெக்ஷனில் கூட நிற்க முடியாதுன்னு ஒரு சூழல் உருவானா கரெக்டாகிடுவாங்க. அது இல்லாததுனால எதை வேணாலும் பேசு, நீ எதை பேசினாலும் கேஸ் போடு. ஏன் தைரியமாக கேஸ் போடுன்னு சொல்கிறான்? கேஸு அப்படின்னா மினிமம் 30 வருஷத்துக்கு இது ஜட்ஜ்மெண்ட் வராது. அதனால சொல்கிறான் கேஸ் போடு, நியாயமாக போப்பா, கோர்ட்டுக்கு போ. அவன் அடித்தான்னு நீ அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு காரணம் என்ன? அந்த இதுக்குள்ளே வந்து போய் அடைக்கலம் புகுந்துக்கிறான். சட்டம் பேருக்கு பல சட்டங்களில் வந்து இருக்க வழிய இந்தியாவில் ரிஃபார்ம்ஸு, ஜுடிஷியல் ரிஃபார்ம் வெரி இம்பார்ட்டண்ட், அர்ஜென்ட் ஆல்சோ. ப்ராஸ்பரஸ் இந்தியாவுக்கு இது. சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.